Welcome to my channel Manju's Flavors. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி காலிஃப்ளவர் 65 ஃப்ரைட் ரைஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Cauliflower florets, boiled basmati rice, oil, fried rice masala powder, spring onion green, spring onion white, rice flour, carrots, capsicum, chopped ginger, chopped garlic, red chili powder, pepper powder, salt, maida, tomato sauce, soya sauce, ginger garlic paste, red chili sauce, garam masala, vinegar. காலிஃப்ளவர் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு சால்ட் போட்டு ஒரு நிமிஷம் வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. பூச்சி ஏதாவது இருந்தால் போயிடும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணலாம். காலிஃப்ளவர் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. ஒரே இடத்துல போடாமல் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது மைதா ஆட் பண்ணிக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன்ஸ். ரெட் சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளெயின் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். கரம் மசாலா கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். நான் பாயில் பண்ணும்போதே கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 3/4 முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது ஹாட் அண்ட் ஸ்வீட் டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது போடுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க, அப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி தெளிக்கக்கூடாது, லைட்டாக தெளிச்சிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நான் லைட்டாக ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க, அப்போ தான் கிறிஸ்பியாக உள்ளர நல்லா வேகும். இந்த மாதிரி கொஞ்சம் தூரமாக கேப் விட்டு போடுங்க. காலிஃப்ளவர் போட்ட உடனே கரண்டி போட்டு கிளறாதீங்க, உப்பு காரமெல்லாம் பிரிஞ்சிடும். இந்த மாதிரி காலிஃப்ளவர் பீசஸ் போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக வந்திருக்குது, மசாலாலாம் பிரியாமல். இப்போ டேர்ன் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ண சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கிட்ட இருந்து ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா கலரெல்லாம் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப டார்க் ஆகிடுச்சான்னா நல்லா இருக்காது. பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்குது. இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பரில் போடுறதுனால எக்ஸஸ் ஆயிலெல்லாம் இருந்தால் அது இழுத்துக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் ரோட் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேம் மட்டும் பெருசாக வைக்காமல் நல்லா ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கிட்ஸ் இருந்தால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது எடுத்து சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. செகண்ட் பேட்சும் ரெடியாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு.
இப்போ நம்ம தாளிக்கலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ் தாளிச்சிக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண ஆயில் இருக்குல்ல, அதே ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ண கார்லிக், ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ கேரட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணுறது உங்கள் இஷ்டம், நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓவர் குக் பண்ணக்கூடாது. சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆனியன் ஆட் பண்ணலை, அதுக்கு பதிலாக இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட் ஆட் பண்ணுறேன். காய்கறி எல்லாம் நம்ம இஷ்டம், கூட வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகமும் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வெஜிடபிள்ஸ்க்கு தகுந்த சால்ட் ஆட் பண்ணுங்க. இப்போ கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணுங்கள். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணுங்கள். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸ் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிறோம்ல பாஸ்மதி ரைஸ், அதை ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் வேண்டான்னா நீங்கள் நார்மல் பச்சரிசி கூட ஆட் பண்ணிக்கி செய்யலாம். இப்போ சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன் நான். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் 2 டீஸ்பூன்ஸ். இப்போ ரெட் சில்லி சாஸ் இதுவும் நான் 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு வேணால் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன், ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் மசாலா இருக்குல்ல, அதில் உப்பு காரம் எல்லாமே இருக்கும். பெப்பர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் சால்ட் இந்த ரைஸ்க்கு ஆட் பண்ணலை, ஃப்ரைட் ரைஸ் மசாலாவில் சால்ட் இருக்கும், அதனால் நான் எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணலை. இப்போ இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் கிடைக்குது ஃப்ரைட் ரைஸ் மசாலான்ட்டு, நான் அதை ஆட் பண்ணுறேன் ஒரு பேக்கெட்டு. இதில் உப்பு காரம் மசாலா ஐட்டம் எல்லாமே இருக்கும், அதனால் நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணலை. இது வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பெப்பரும் சில்லி பவுடரு சால்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் டேஸ்டெல்லாம். அதனால் இந்த மாதிரி நான் இந்த வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஃப்ரைட் ரைஸ். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள், உப்பு காரம் எதாவது தேவைன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல காலிஃப்ளவர் 65 பீசஸ், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. ரைஸ் எல்லாம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா ரெஸ்டாரண்ட்டோட ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம்னா. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக ஆட் பண்ணிட்டு பாருங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான ஒரு கோபி 65 ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிருக்குது. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். டிலிஷியஸான ஒரு கோபி 65 ஃப்ரைட் ரைஸ் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. To watch my upcoming videos, click the bell icon. Follow me on Instagram and Facebook.